இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய நம்முடைய தமிழ் வாழ்வு முறை என்கிற தொடரில் இன்றைய தலைப்பாக கொள்கை மற்றும் ஒழுக்கம் என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமாக நாம் அடிப்படையில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது ஒன்று இருக்கிறது. கொள்கை மற்றும் ஒழுக்கம் எனும்பொழுது அகமும் புறமும் ஆகும். அகம் என்பது நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டி, நம்முடைய பர்சனாலிட்டி. அகம் நாம் இப்படியானவர் என்பதை நாம் தீர்மானித்து கொண்டு நம்மை ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழ்வது அகம். நம்முடைய அது அகம் வரும்போது மூன்று, நம்ம திருக்குறளை பொறுத்த வரைக்கும் மூன்றாக பிரிக்கிறார்கள். இப்போ அறம்பொருள் இன்பம் என்று அது ஒரு முறை, அது நல்ல தேர்ந்த தெளிவு. இருந்தாலும் அதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அகமும் புறமும், அகநானூறு புறநானூறு சொல்கிறோம் அல்லவா. புறம் என்பது வீரம் என்றும் அகம் என்பது அன்பென்றும் கொண்ட வாழ்வுதான் அகமும் புறமும். அடிப்படையில் நம்ம கொள்கை மற்றும் ஒழுக்கம் என்று எடுத்துக்கொண்டால், ஒழுக்கம் முதன்மைப்படுத்தி நம் வாழ்க்கையை தொடர்ந்தால் அது நம்முடைய கொள்கை அதுவே புலப்படுத்தும். நாம் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக, நல்லவர்களாக, நன்மையை மதிப்பவர்களாக, நல்லதை மட்டும் போற்றுபவர்களாகவே நம்முடைய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது நம்முடைய ஒழுக்கம் நம்மை நாமே செதுக்கி கொள்ளும் ஒழுக்கங்கள் வந்தடையும். நாம் இப்படித்தான் என நம்மை தீர்மானித்து கொண்டு தவறான காரியங்களுக்கு செல்லாதவர், நன்மையை நோக்கி நன்மையின் உச்சத்தை நோக்கி பயணிப்பவர் என்று நம்மை நாமே ஒழுங்குபடுத்தி கொள்ளும் பொழுது நம்முடைய அகம் நல்ல கட்டுக்கோப்பாக அமையும். அந்த வகையில் நம்முடைய ஒழுக்கங்கள், நம்முடைய ஒழுக்கத்தை பற்றி இன்னும் நுணுக்கமாக சொல்வதானால், நாம் வாழ்ந்ததற்கான வழித்தடங்களை, காலடி தடங்களை பதிக்கும் முயற்சிகளின் தொகுப்பு வாழ்க்கை. நாம் நடந்து சென்ற பிறகு அதை தொடரும் நபர்களும் இருப்பார்கள். இப்படி ஒரு நபர் வாழ்ந்தார், அவரை போலவே நாமும் வாழ வேண்டும் என்று ஆசை கொள்ளும் விதமாக நம்முடைய வாழ்க்கை அமையும். ஒரு சில பேருக்கு இப்போ இறந்தானே, செத்தானா, முடிஞ்சானா அப்படின்னு நினைக்கிறதும் உண்டு. ஏன்னா அந்தளவுக்கு மோசமான பாதையை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று அதில் தெளிவு. நாம் நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து நாம் அதில் தடம் பதித்தோம் என்றால், நம்மளுடைய வெற்றி கொடியை நாட்டினோம் என்றால் அது போற்றுதலுக்குரிய வாழ்வாகிறது. அது ஒழுக்கத்தை முழுக்க சார்ந்தது. நாம் ஒரு சிறிதளவும் நம் தடமாறாமல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோமானால், நம்முடைய அகம் எனும்போது நம்முடைய ஒழுக்கத்தை அமைத்து கொண்டோமானால் அது மிகவும் போற்றுதலுக்குரிய வாழ்வாகும். அதை அல்லாமல் அது அந்த நோக்கம் ஒன்று இருக்க வேண்டும் என்று நாம் பேசியிருக்கிறோம். அதில் கொள்கை என்பது அடுத்தது வந்துவிடும். அதுவாகவே கொள்கை, இந்த நம்முடைய குறிக்கோளை நோக்கிய பயணத்தில் கொள்கை என்று ஒன்று இருக்க வேண்டும். வழிநடத்தும் முறைகள், இப்படியான குறிக்கோளுக்கு இப்படியான கோட்பாடுகள் தேவை, இப்படியான துணை கோட்பாடுகள் தேவை என்று அது தானாகவே அமைந்துவிடும். உதாரணத்துக்கு சொல்வதென்றால், நான் எங்கள் அப்பாவுடன் மிக அதிகமாக சம்பாதிப்பேன், மிகப்பெரிய ஆளாவேன் என்றால், அவர் அடிப்படையில் பணத்தை மிச்சப்படுத்தும் அடிப்படை அவருக்கு தானாகவே அமைந்துவிடும். அது அவருடைய கொள்கைக்கான கோட்பாடுகளாக அமைந்துவிடும். அதை போலவே பெரிய படிப்பாளியாக வேண்டும், பெரிய தொழிலதிபராக வேண்டும் என்று குறிக்கோளையும் கொள்கையும் அதுக்கான கோட்பாடுகளும் துணை கோட்பாடுகளும் அமைந்துவிடும். இதற்கான கால வரையறை என்று எடுத்துக்கொண்டால், அடிப்படையில் பசுமரத்தாணி போல் சில விஷயங்கள் நமக்கு வந்து சேர வேண்டுமானால், இளமையில் நாம் எப்படி வளர்க்கப்படுகிறோமோ அப்படித்தான் நாம் ஆகிறோம். நாம் தாய் தந்தையரை பொறுத்தவரை தாய் வளர்ப்பை பொறுத்து தான் ஒரு நல்லவனும் அல்லது ஒருவன் நல்லவனோ அல்லது ஒரு தவறானவனோ என்றாகிறது. அந்தபடி அது வளர்ப்பு முறையை பொறுத்தவரை தன்னைத்தானே செதுக்கி கொண்டவர்களும் உண்டு. தாய் எப்படி இருந்தாலும், தந்தை எப்படி இருந்தாலும், அவர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்காவிட்டாலும் இப்படித்தான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தன்னுடைய கொள்கையை தீர்மானித்து கொண்டு அதை நோக்கி பயணிக்கும் பொழுது அந்த வாழ்வு பெருவெற்றி வாழ்வு என்றே நமக்கு தெரிய வருகிறது. அதுதான் உண்மை. அந்த வகையில் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று குறிக்கோள் ஏற்படுத்தி கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கும் பொழுது அது வசந்தமிகு மலர் தோட்டத்தை நோக்கி செல்லுமே தவிர ஒரு நாளும்
பாலைவனம் நோக்கி செல்லாது என்பது திண்ணம். இந்த வகையில் கொள்கையும் ஒழுக்கமும் ஒன்றோடொன்று இயைந்து செல்வது. நம்முடைய ஒழுக்கம் நம்முடைய கொள்கை தானாகவே தரும். இப்படி தான் நம்ம வாழ வேண்டும் என்பதும் அதுவாகவே வந்துவிடும். நம்மை நாமே நம்முடைய உலகத்திற்கு அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். அந்த அறிமுகம் நல்ல அறிமுகமாக அமைய, அதற்கேற்ற நண்பர்களும் அமைய, நம்முடைய வாழ்க்கை நல்ல வசந்தமிகு வாழ்க்கையாக அமையும் என்பதை கூறி இதோடு இன்றைய தலைப்பு நிறைவுறுகிறது. நாம் நம்மை வழிப்படுத்தி கொண்டு, நம்மை ஒழுங்குபடுத்தி கொண்டு, பிறகு நம்மை வழிப்படுத்தி குறிக்கோளை நோக்கி பயணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு நல்ல பொருள் மிகுந்ததாகவும் நல்ல மீனிங்ஃபுல்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம அர்த்தமுள்ள வாழ்க்கையாகவும் அமையும் என்றே இன்றைய நம்முடைய தமிழ் வாழ்வு முறை நிறைவுறுகிறது. வாழ்வு முறை தொடர் இன்ற அளவில் கொள்கையும் ஒழுக்கமும் என்ற அளவில் நிறைவுறுகிறது. தமிழ் வாழ்வு முறை மீண்டும் தொடரும், மேலும் மேலும் வளரும், மிகும் என்று சொல்லிக்கொண்டு தயவு கூர்ந்து பகிரவும், தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.